ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேல்பூல் டிஷ் வாஷ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து டாப் மாடலுக்கு அடுத்த மாடல். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பவர் பட்டன், நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமு, அப்புறம் மல்டி ஜோன், அப்புறம் டிலே, பாசம் இது இருக்குது. இதில் 8 விதமான ப்ரோக்ராமிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட ரிவ்யூஸ் பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் சொன்ன மாதிரி 8 ப்ரோக்ராம் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் எக்கோ, செகண்டு 6th சென்ஸ், தேர்டு இன்டென்சிட்டி, அடுத்தது வந்து பீங்கான் வாஷ் பண்ணுறது, அடுத்த கிளாஸ் ஐட்டம்ஸு, அடுத்தது குயிக் வாஷு, இது வந்து ப்ரீ வாஷு, டப் க்ளீன். ஸோ இதுதான் வந்து இதில் கொடுத்த 8 ப்ரோக்ராம்ஸு. ஸோ இதில் எக்கோ பார்த்திங்கன்னா இபிஐ பில் வராது, மீன்ஸ் கரண்ட் சேவ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 3 hours வரும். 6th சென்ஸுக்கு உள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்குதோ அதை பேஸ் பண்ணி அதே கால்குலேட் பண்ணி டைமிங் மாறிக்கும். ஸோ 1.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் வரைக்கும் மேக்ஸிமம் இது வரும். இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ப்ளஸ் இதில் வந்து டைமிங் வந்து 3 hours கிட்ட வந்துடும். ஸோ மீதி இருக்கிறத பார்த்தோன்னா பீங்கானுக்கு வந்து 1.5 மணி நேரம், கிளாஸுக்கு வந்து 1 hour, குயிக் வாஷ் வந்து 27 minutes, ப்ரீ வாஷ் வந்து 17 minutes, கடைசியாக இருக்க டப் க்ளீன். இதுதான் இருக்கிற ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸு. இப்போ நான் ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதில் பார்த்தா அப்படின்னா இதான் வந்து ஆஸ் யூஷுவல் டேப்லெட் இல்லைன்னா சோப் தூளில் போடுறது. இது வந்து ரின்சைடு போடுறது. இது சரியா, லிக்விட் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் வந்து 3 ட்ரே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இது. ஸோ பெரிய பெரிய பாத்திரம் வச்சுக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பாத்திரம் ப்ளஸ் யூட்டென்சில்ஸ் வச்சுக்கிற மாதிரி. ஓகேவா? மேலே இருக்கிறது பார்த்தா அப்படின்னா ஸ்பூன்ஸு, கரண்டி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி. ஓகேவா? இதுதான் வந்து டிஷ் வாஷரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸு. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பாத்திரம் வந்து வாஷ் ஆகிருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா க்ளீனாக வாஷ் ஆகிருக்கும் பால் பாத்திரம். ஓகேவா? இதில் வந்து குக்கர் மூடி யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, உட்டன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து சீக்கிரம் அதெல்லாம் போயிடும். அதே மாதிரி அலுமினியம் பாத்திரம் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி எவர் சில்வர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? மிக்ஸி ஐட்டம் அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஸோ நான் வாங்கி கிட்டத்தட்ட 2 months ஆச்சு. ஸோ எனக்கு மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஒர்க் வைஸ் பார்த்தாலும் சரி, க்ளீனிங் வைஸ் பார்த்தாலும் சரி, எனக்கு மேக்ஸிமம் டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, வீட்டில் எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து என்னோடய ரிவ்யூ. ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. அப்படின்னா எப்போவுமே பாத்திரம் அடிக்கிட்டு அடியில் ஃபேனும் இருக்கும். இந்த ஃபேன் வந்து சுற்றுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே ஒரு ஃபேன் கொடுத்துருப்பாங்க, சுற்றுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுவும் ஸோ இடிக்காமல் இருக்கணும். உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் பவர் க்ளீன் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ஹெவியான பாத்திரம் இந்த எண்டில் இப்படி கமுத்தி வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி கமுத்தி வச்சிட்டிங்கன்னா உள்ளே இருந்தே தண்ணி டேரெக்டாக ஃபோர்ஸ் அது அடிக்கும். ஸோ அது ரொம்ப அழுக்காக இருக்கிறது அதில் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் ட்ரைனேஜ். இது இந்த மூடி கழட்டி போடுறது தான் வந்து சால்ட்டு. ஓகேவா? ஸோ சால்ட்டு கண்டன் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கிறது. இது ஒரு ஆப்ஷன் என்ன, மல்டி ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரே மட்டும் நீங்கள் அடிக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரே மட்டும் வாஷ் பண்ணுற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இதில் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஓகேவா? இது மேஜராக இந்த மல்டி ஆப்ஷனும் இந்த பவர் க்ளீன் ஆப்ஷனும் தான் உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஸோ மல்டி ஜோனும் பவர் க்ளீன் தான் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே. ஓகேவா?